நான் சென்னையில ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். மாப்பிள்ள போட்டோ அனுப்பியிருக்கேன். பிடிச்சிருக்கா? பார்த்து சொல்லு. சரி, என்ன சொல்லணும்னே தெரியல வருது. ஆம், பிடிச்சிருக்கு. ஜாப் விட்டுட்டு ஊருக்கு வாமா. அந்த ஒரு வார்த்தை என் வாழ்க்கையே மாறுச்சு. எல்லாத்தையும் விட்டுட்டு நான் கிளம்பினேன். சென்னையிலிருந்து என் ஊருக்கு திரும்பும் பயணம். வந்துட்டியா? ரொம்ப சந்தோஷம். வீடு முழுக்க என்கேஜ்மெண்ட் ப்ரிப்பரேஷன். எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா என் மனசுக்குள்ள இதுதான் என் வாழ்க்கையா? ఎంగేజ్మెంట్ కు మున్నాది నాల్ మమ్మీయార్ ఎంగ వేతుక్కు వండాங்க. ரொம்ப பொலைட்டா ஹம்பலா எங்களுக்கு எதுவும் வேண்டாம், டவுரி எதுவும் கேட்க கூடாதுன்னு என் பையன் சொல்லிட்டான். உங்க பொண்ணு படிக்கட்டும், வேலை பண்ணட்டும், அவளுக்கு என்ன வேண்டும்னா அது பண்ணட்டும். அவங்க பேசுறதெல்லாம் கேட்டப்போ சந்தோஷமா இருந்துச்சு. மாமியாரா ரொம்ப பிடிச்சிச்சு. என் மாமியாருக்கும் அதே சொந்த ஊர். அப்புறம் நைட் சர்ச் மாஸ் ஃபினிஷ் ஆகினதும் நாம ரெண்டு குடும்பமும் மீட் பண்ணலான்னு சொன்னாங்க. ரொம்ப நர்வஸா இருக்கு. ஃபைனலி மீட் பண்ணோம். என் ஃபேவரட் பிங்க் சுடிதார் போட்டுட்டு சர்ச் போனேன். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்கிட்ட எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்காது. அவங்க ரொம்ப ஹாப்பியா பேசினாங்க. அவங்களும் மிகவும் முற்போக்கு சிந்தனை கொண்டவர்கள். எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை. ஆனா அப்புறம் டான் ஒரு ஷாக். ஸ்டானிஸ் ஃபேமிலி பத்தி புரோக்கர் சொன்னாடு. தரகர் சொன்னது அவருக்கு ஒரு அண்ணன், ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. தம்பிக்கு மட்டும்தான் கல்யாணம் ஆகலன்னு சொன்னாங்க. உண்மை வேற. என்னிடம் பொய் சொல்லி ஓகே வாங்கியிருப்பாங்கன்னு புரிஞ்சதும் நான் உடஞ்சிட்டேன். அவங்க தங்கச்சிக்கும் இன்னும் மேரேஜ் ஆகல. அண்ணாக்கு லவ் மேரேஜ், அதுவும் ரெஜிஸ்டர் மேரேஜ். தம்பியும் இப்போ லவ் பண்ணிட்டு இருக்காரு. இதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன், ரொம்ப பயம். ಅಪ್ಪ ಎಲ್ಲರಿಗೂ ಕಾಲ್ ಪನ್ನಿ ಮಪ್ಪಿಲೈ ವಿಚಾರಿಚಾರು. ಅದಕ್ಕೆತ್ತವುದಾನೆ ಕೊಂಚಂ ನಿಮ್ಮಡಿ. ஆனா டவுட் இன்னும் போகல. நைட்லாம் தூக்கமே இல்ல. ஹோம் ஃபுல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணாங்க. ஃபைனலி என்கேஜ்மெண்ட் டே. ஸ்டானிஸ் எனக்கு ரிங் போட்டாங்க. ரொம்ப ஹாப்பியா டே போச்சு. நாங்க போட்டோ ஷூட் பண்ணோம். நிறைய பேசணும். ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு ஸ்டானிஸ் சென்னைக்கு கிளம்பிட்டாங்க. கிளம்பும் போது கிஃப்ட் கொடுத்தாங்க. ஃபேமிலிஸ்லாம் சிரிச்சாங்க. அப்புறம் ஸ்டானிஸ் என் ஃபோன் நம்பர் வாங்கினாங்க. ஃபேமிலியும் எல்லாரும் கிளம்பிட்டாங்க. நைட் ஸ்டானிஸ் கால் பண்ணாங்க. நாங்க ஹாப்பியா பேசணும். மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் 20 டேஸ்ல கல்யாணம். ஆஃப்டர் என்கேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் மாமியார் மாமனார் வீட்டுக்கு இன்விடேஷன் கார்டு கொண்டு வந்தாங்க. அம்மா எல்லாருக்கும் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணாங்க. எல்லாரும் சேர்ந்து ரொம்ப நேரம் சந்தோஷமா பேசினாங்க. என்ன ரூம்க்கு போக சொன்னாங்க. அம்மா அப்பாட்ட மாமியார் மாமனார் பேசணும்னு சொன்னாங்க. ரொம்ப கன்ஃபியூஷனா இருந்துச்சு. நான் ரூம்ல இருந்து கேட்டுட்டு இருந்தேன். மாமியார் மாமனார் ரெண்டு பேரும் அப்பாட்ட டவுரி கேக்குறாங்க. நாத்தனாருக்கு ஸ்கூட்டி, மாப்பிளைக்கு செயின், ரிங் பிரேஸ்லெட், ஹோல் ஹோம் அப்ளையன்ஸ். என் மனசு உதஞ்சிடுச்சு. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிட்டுன்னு மேரேஜ் ஸ்டாப் பண்ண மாட்டோம்னு
இப்ப வந்து ரொம்ப டவுரி கேக்குறாங்க. மம்மியார் சென்னைக்கு கிளம்பிட்டாங்க. டூ டேஸா நான் ஸ்டானிஸ் கால் அட்டன் பண்ணவே இல்லை. இதெல்லாம் நார்மல் டான். அப்பா எல்லாம் பண்றேன். அட அக்செப்ட் பண்ண முடியல. தேர்ட் டே அகெயின் அண்ட் அகெயின் ஸ்டானிஸ் கால் பண்ணாங்க. என்ன ப்ராப்ளம்? ஏன் கால் அட்டன் பண்ணல? என் அம்மா ஏதாவது சொன்னாங்களா? உங்க அம்மா ரொம்ப டவுரி கேக்குறாங்க. ஹோம் மட்டும் தான் கேட்கல, வேறெல்லாம் அப்பாட்ட கேட்டாங்க. நீங்க கவலைப்படாதீங்க ஷெரின், நான் வீட்ல பேசுறேன். எனக்கு எதுவும் வேண்டான்னு மாமாட்ட சொல்லுங்க. அம்மா அப்படிதான். ஓகே, இப்போ கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். எனக்கு உங்களை பிடிச்சிதான் நான் மேரேஜ்க்கு ஓகே சொன்னேன். வேற எதுக்கும் ஆசைப்படல. நீங்க தைரியமா இருங்க. சரி, நம்மளை பத்தி பேசலாம். எந்த காலேஜில் படிச்சீங்க? உங்களை பத்தி சொல்லுங்க. நான் சென்னை ஆனா யூனிவர்சிட்டியில பிஇ இசிஇ தென் எம்பிஏ ஹெச்ஆர் அன்னமலை யூனிவர்சிட்டியில படித்தேன். நான் சென்னை லாயலில் பிகாம் தென் பானிமாலர் யூனிவர்சிட்டியில் எம்பிஏ படித்தேன். ஒரு 6 months சென்னையில் ஒர்க் பண்ணேன். தென் டேட் ஊருக்கு வர சொல்லிட்டாங்க. பொண்ணுக்கு சாரி எடுக்க போவோம். எல்லாரும் சென்னை வாங்க. நாம காஞ்சிபுரம் போவோம். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.